ஹலோ என்ன இது தர்மம்? என்ன தர்மம்? தர்மம் தலைகாக்கும்னு பெரியவா சொல்லியிருக்கா. தெரியும் ஐயா. பிச்சைக்கார தன்மையை நாட்டுல வளர்க்குறீங்க நீங்க. பிச்சைக்கார தன்மையை ஒழிக்கிறதுக்கு கவர்மெண்ட்ல பெக்கெட் ஹோம் கட்டி அவனுக்கு தொழில் கொடுக்கறான். ஒண்ணு வேலை கொடு. ஒரு நட பைசா நீ தர்மம் செய்யறதுனால அவன் சாப்பிடுவான். சாப்பிட முடியுமா? கொடுத்தா கூட கொடு. இல்லைன்னா இதெல்லாம் யாரோ ஒரு பையனோட ஒரு சின்ன பொண்ணு போய்கிட்டு. அதான் அது நம்ம சின்ன மருமக பிள்ளைங்க. அவன் முதல்ல பணம் காசெல்லாம் இல்லாம இருந்தான். இப்ப நிறைய அவனுக்கு பணம் காசெல்லாம் வந்துடுச்சு. அதனால அந்த பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா தீர்மானம் பண்ணிவிட்டேன். அதுல இந்த சின்ன பொண்ணு விஷயம் ஒரு தினிஷா முடிஞ்சிருச்சு. அந்த பெரிய பொண்ணு விஷயம் மாத்தா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு மக்கள் பண்ணுதான். அது விஷயமாத்தான் உங்க காதுல 2 போர்டு போடலாம்னு நினைச்சேன். சொல்லுங்க, எது வேணாலும் நான் செய்யறேன். செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை உண்டுதானுங்க. அதுல நம்ம பொண்ணுக்கு பணக்கார மாப்பிள்ளையா இந்தியா பூரா தேடணுங்க. ஒரு பணக்கார மாப்பிள்ளையாவது ஆப்பிள். அந்த பொறுப்பத்தான் நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம். மாப்பிள்ளை பாக்குற வேலை எனக்கு வேணும். அது பெரிய சொல்ல, அதுல கெட்ட பேர் வரும். ஐயா, நான் உங்களை மாப்பிள்ளை பார்க்க சொல்ல சார். நீங்க நான் புரோக்கரா? அது இல்லைங்க. என் பொண்ணுக்கு தகுந்த பெருமை, அந்தஸ்து, குணம், பணம் எல்லாம் நிறைஞ்ச இடம் நீங்க தான். அதனால நீங்க தான் சார் நம்ம பொண்ணு. நீங்க என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? எனக்கு கல்யாணம்னாவே பிடிக்காது. ஐயா பிடிக்கிறது என்ன சரிதான். நீங்க கல்விதான் சார் ஆகணும். நீங்க விளக்கம் போய் பண்ணி சொல்றீங்க. ஆமா ஆமா ஆமா, பண்ணிதான் பாக்க. நல்லா பாருங்க. ஆமா, நீங்க எவ்வளவு முடிவா சொல்லுங்களே. பொண்ணு வார்த்தை கூட கேட்டீங்க. பெத்த அப்ப நான் சொல்றேன், நீங்க கல்யாணம் பண்ணிக்கங்க சார். நீங்களாம் பங்களாவுக்கு எப்ப வரீங்க? பாத்தீங்களா, என்ன பிரிச்சு பிரிச்சு பேசுறீங்களே. உங்க பங்களா இனிமே என் பங்களா, உங்க சொத்து என் சொத்து, உங்க சொத்து எல்லாமே இனிமே என்னுடைய தான். போங்க. அவன் போயிட்டு வரேன்.